ஆன்மீக தலைவன் மோடி இப்படி ஒரு புதல்வனை பெறுவதற்கு பாரத தாய் நிச்சயம் மகிழ்வுற்று இருப்பார். இப்படி ஒரு தலைவன் கிடைப்பதற்கு இந்தியர்கள் என்ன தவம் செய்தார்களோ. இந்தியாவின் ஆன்மாவான ஆன்மீகத்தை உயர்த்தி பிடிக்கும் தலைவனாக நரேந்திர மோடி உயர்ந்து நிற்கிறார். துவாரகையில் கடலுக்கு அடியில் மூழ்கிய நகரத்தை அவர் தரிசித்துவிட்டு திரும்பிய வீடியோ பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இந்தியாவின் சுற்றுலாத்துறையும் ஆன்மீக நம்பிக்கையும் ஒரு சேர ப்ரமோட் செய்திருக்கிறார் பிரதமர் மோடி. அதுவும் கடலுக்கு அடியிலிருந்து அவர் எழுந்து வந்ததெல்லாம் ஒரு கணம் மெய் சிலிர்த்தது. மேலும் அவர் மாலத்தீவை ஒரே போட்டோவில் காலி செய்தது எல்லாம் நினைவுபடுத்தியது. இந்த மாதிரி ஆன்மீக நம்பிக்கை எல்லாம் எதிர்கட்சிகள்ல யார்கிட்டையாவது காண முடியுமா? தேர்தல் நெருங்கிவிட்டது என்றால் சிறுபான்மையினரின் ஓட்டுகளை அள்ளுவதற்காக இந்துக்களையும் இந்து மத நம்பிக்கைகளையும் தொடர்ந்து புண்படுத்துவதை தான் எதிர்கட்சிகள் பெரும்பாலும் செஞ்சு வராங்க. இப்போது மோடி அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக வேறு வழியே இல்லாமல் எதிர்கட்சி தலைவர்களும் கோவில் கோவிலாக சுற்ற ஆரம்பிக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஆனாலும் மக்கள் அவங்கள நம்ப தயாராக இல்ல. சிறுபான்மையினரின் ஓட்டுகளை வாங்குவதற்காக எப்படி தாஜா செய்தார்களோ அதே மாதிரி நம்மளை முட்டாளாக்கி ஏமாற்றி நமது வாக்குகளை வாங்க நடிக்கிறாங்க என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். மோடி அவர்களின் ஆன்மீக பயணங்களை பாருங்கள். அவருக்கு நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு இயல்பாகவே அந்த ஆன்மீக சிந்தனை இருக்கு. இந்தியா ஒரு ஆன்மீக மண் என்பதை முற்றிலுமாக உணர்ந்த ஒரு ஆன்மீக துறவி போல செயல்படுகிறார் பாரத பிரதமர் மோடி. அதனால்தான் எந்தவித சுய லாபத்திற்கான நாட்டமும் அவரிடம் இல்லாமல் அனைத்தையும் துறந்த ஒரு ரிஷி போல இந்தியாவை முன்னேற்றத்தின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மோடி அவர்கள் இந்துக்களின் முகமாக இல்லை, இந்துக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவனாக மட்டுமல்ல, இந்தியாவின் முகமாக ஒட்டுமொத்த இந்தியர்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவனாக விளங்குகிறார். ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய ஆன்மீக நம்பிக்கையை பின்பற்றி கொண்டு அதே சமயம் அனைத்து ஜாதி மதங்களுக்கும் பொதுவான தலைவராக இருக்க முடியும் என்பதற்கு மோடி அவர்களே சிறந்த உதாரணம். உலகின் பல மதங்களின் எழுச்சி அடக்குமுறையால் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்து மதத்தின் எழுச்சி மற்றும் எப்போதும் பிற மதங்களை காயப்படுத்தாமல் சுயம்புவாக வரும் எழுச்சியாக இருக்கு. மோடி அவர்களின் ஆட்சியில் ஏற்பட்ட இந்து மத எழுச்சி என்பது பிற மதங்களை சிறிதளவும் காயப்படுத்தாமல் நிகழ்ந்த எழுச்சி. இந்த எழுச்சியானது இன்னும் பல தலைமுறைகளுக்கு நீள வேண்டும். அதற்கு மிக முக்கியமாக இந்த பாரத நாட்டை ஆள்பவர்கள் ஆன்மீக சிந்தனையை போற்றுபவர்களாக இருக்க வேண்டும். ஆன்மீக தலைவன் மோடி.